எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைடெக் லேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைடெக் லேபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் வீடியோ வந்து முன்னாடி நான் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு லென்த்தியான வீடியோவாக அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு புரிகிற வகையில் வந்து சொல்லணுன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மம்மி, ஓகேவா, ஒரு குழந்தைய எப்படி ஒரு டேக் கேர் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்க. அதுதாங்க விஷயம். நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சளி பிடிச்சி ஒரு இருமல் வந்தாலும் எப்படி நம்ம வந்து இப்போ டாக்டருக்கு கால் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு என்னென்ன ப்ராப்ளம், நீங்கள் கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் உங்கள் பேபி போல் இப்போ நீங்கள் டேக் கேர் பண்ணணும். அதுதாங்க உங்களுடைய வேலை. இதுதாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் இதுதான். கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டருக்கு ஏற்படுற பிரச்சனைகள், ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும். நீங்கள் சரி பண்ணனா அதுக்காக நான் கம்ப்யூட்டர் மெக்கானிக்கா, நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சரி பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது இல்லையா, அதோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதில் ஏற்படுற பிரச்சனைகள், அதில் எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சிலதை வந்து நீங்களே கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து அவங்க சர்வீஸ்மேன் வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சார்ந்த தகவல்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் கேதர் பண்ணணும். பள்ளி சார்ந்த தகவல்கள், இந்த எம்இஸ் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி உங்களுடைய ஸ்டோரேஜ் பிளேஸில் வைக்கணும். டீச்சர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் லேபில் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ப்ரொஜெக்டர்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் எடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கம்ப்யூட்டர் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும்.